Hi friends, welcome back to Birundha Creative Topics. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம வீட்டுக்கு தேவையான ரெய்னி சீசன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் சொல்லக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமலும் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டது தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம்லாம் இது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய இந்த வெங்காயம் வந்து 2 நாள் கூட வராது, ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சிடும். மழைக்காலத்தில் சீக்கிரமாகவே வந்து அழுக ஆரம்பிச்சிடும். வெளியே நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளெல்லாம் வந்து ரொம்பவே அழுகி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து இந்த பேனில் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இது நல்லா வந்து சூடேறிட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெங்காயம்லாம் நல்லா சூடேறிடும். வெங்காயம் சூடு ஏறிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாம் வந்து போயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கனால தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக அழுகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நம்ம பேஸ்கெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மழை வந்து அதிகமாக தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஃபாலோ பண்ணலாம். சின்ன வெங்காயத்துக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம், பூண்டுக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு மெத்தட்லையும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது நம்ம சுடு தண்ணியெலாம் குளிக்கிறதுக்கு போடும்போது அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சுருப்போம். தட்டுக்கு மேலே இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து வச்சுக்கலாம். வேஸ்ட்டாக வந்து அந்த ஹீட்டு போகிறதுக்கு நம்ம வந்து இப்படி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேஸும் நமக்கு வந்து மிச்சமாகும். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மழை காலத்தில் சுடு தண்ணியில் தான் வந்து குளிப்போம். ஒரு சிலர் வீட்டில் வந்து ஹீட்டர் இருக்கும், அது ஓகே தான். இல்லாதவங்க இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் தான் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஊற்றி வந்து குளிப்போம். மழைக்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு சுடு தண்ணி போட்டோம்னா அடுத்தடுத்து குளிக்க ரெடி ஆகிடுவாங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து சுடு தண்ணி போட்டுகிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு சுடு தண்ணி போட்டுட்டு நம்ம கொண்டு போய் ஊற்றிட்டு வரும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த பக்கெட்டில் வந்து தண்ணியை ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் சுடு தண்ணி வந்து இந்த பாத்திரத்தில் வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அடுத்தவங்களுக்கு சுடு தண்ணி போடும்போது நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி சீக்கிரம் வந்து ஹீட் ஆகும். நம்ம வந்து அப்படி இல்லாமல் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து பிடிச்சி வச்சோம் அப்படின்னா சுடு தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், கேஸும் வேஸ்ட் ஆகும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழைக்காலத்தில் இந்த மாதிரி மேட் வந்து நம்ம போட்டிருப்போம். வெளியிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா காலெல்லாம் வந்து ஈரமாக இருக்கும். அதை தொடச்சிட்டு தான் நம்ம வந்து உள்ளே வருவோம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஈரம் இந்த மேட்டில் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா தரையும் ரொம்ப வந்து ஈரமாகவே இருக்கும். சீக்கிரம் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணாத அந்த ஈரத்தை. அதுக்கு நான் எப்பயுமே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மேட்டு போட்டு விட்டுருவேன். இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஈரம் வந்து அந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது இந்த மேட்டில் இருக்கக்கூடிய ஈரத்தை அந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை மாற்றிட்டு வேறு நியூஸ் பேப்பர் கூட வந்து போட்டுக்கலாம். இந்த டிப்பு மழைக்காலத்தில் ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்பு வேலைக்கு போகிறவங்களுக்கான ஒரு டிப்புனே வந்து சொல்லலாம். அதாவது லஞ்சுக்கு வந்து ரைஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது மழைக்காலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மதியம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு குல்லா தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது கம்பளியில் செஞ்ச ஒரு குல்லா தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வந்து இந்த குல்லாவில் உள்ளே வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நம்ம நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை பேக்கில் வச்சுட்டு நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மதியம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது நல்லாவே சூடாக இருக்கும். அதாவது இந்த டிஃபன் பாக்ஸில் உள்ள ஹீட்டை வந்து இந்த கம்பளி வந்து வெளியில் விடாது, அதுக்குள்ளேயே வந்து வச்சுருக்கும். அதனால் ஹீட்டாகவே இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரக்குழம்பு வச்சாலே நம்ம வந்து அப்பளம்லாம் பொரிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்படி பொரித்து தட்டில் வச்சுருக்கும் போது மழைக்காலமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக நமத்து போயிடும். ஒரு கவர்லேயே போட்டு நம்ம வந்து வெளியிலே வச்சுட்டோம் அப்படின்னாலும் அது வந்து மழையில் வந்து நமத்து போயிடும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதை நல்லா வந்து முடிஞ்சு விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா முடிஞ்சு விட்டதுக்கப்புறமா இது எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ சாப்பிடுவோமோ அப்போ வந்து வெளியில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து மொறு மொறுன்னு இருக்கும், பதத்து போகவே போகாது. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமும் மிச்சம் இருக்கக்கூடிய அப்பளத்தை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்து வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். மழைக்காலத்தில் இது எல்லோருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மழைக்கால டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம வீட்டில் மெழுகுவர்த்தி வந்து நிறைய இருக்கும். அதாவது கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மெழுகுவர்த்தி வந்து ஏற்றுக்குவோம். அதாவது சார்ஜ் லைட் வந்து எல்லார் வீட்லையும் இருக்கும், பட் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து சார்ஜ் போயிடும். அப்படி இருக்கும்போது மெழுகுவர்த்தி நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஏற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொட்டு நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றணும் அப்படின்னா இந்த மெழுகுவர்த்தி ரொம்ப நேரத்துக்கு வந்து அப்படியே நின்று எரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அகல் விளக்கில் மெழுகுவர்த்தி வச்சு ஏற்றும் போது உருகக்கூடிய அந்த மெழுகு அப்படியே வந்து இந்த அகல் விளக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு திரி போட்டு நம்ம வந்து ஏற்றிக்கலாம். இந்த மெழுகுவர்த்தி டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் வந்து மழை காலத்தில் நம்ம துணியை துவைச்சி காய வச்சாலும் அது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஜில்லுன்னு தான் வந்து இருக்கும். நம்ம மடித்து வைக்கும்போது அது ஜில்லுன்னு தான் இருக்கும். அந்த ஜிலுஜிலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெயிட்டான போர்வை இருந்தால் எடுத்துக்கோங்க. இதே கம்பளி போர்வையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதை வந்து இந்த துணியெல்லாம் உள்ளே போட்டுட்டு இந்த பெட்ஷீட்டில் நல்ல ஒரு மூட்டை மாதிரி நம்ம வந்து கட்டிக்கலாம். நல்லா நம்ம மடித்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை 4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த துணி வந்து ஈரமே இல்லாமல் நம்ம நார்மலாக மடித்து வைக்கிற துணி மாதிரியே வந்து இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், அதாவது டெட்டால். இது வந்து ஒரு கிருமி நாசினி. மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய கிருமிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த டெட்டாலை வச்சு நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக டெட்டால் லிக்விட் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலக்கி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஒரு பால் மாதிரியே இருக்குது. அதனால் இதை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அதாவது குழந்தைங்க கைக்கு எட்டாதவாறு ரொம்ப உயரத்தில் வந்து வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டஸ்ட்பின்லாம் நம்ம வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணக்கூடிய இந்த டஸ்ட்பினில் மழைக்காலத்தில் நம்ம குப்பையெல்லாம் போடும்போது அதிகப்படியான ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டஸ்ட்பினில் நிறைய கிருமிகளும் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த டெட்டாலை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டெட்டாலை நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிருமிகள்கிட்ட இருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த டெட்டால் லிக்விடை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வாளியில் அழுக்கு துணியெல்லாம் வந்து நிறைய போட்டு வச்சுருப்போம். மழைக்காலங்களில் அளவுக்கு அதிகமான துணிகள் தான் கண்டிப்பாக இருக்கும். அதுலேருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கலக்கி வச்சுருக்க டெட்டால் லிக்விடே வந்து போதுமானது. நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த டெட்டால் லிக்விடை இந்த துணியில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நிறைய துணிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாதி துணியை எடுத்துகிட்டு நல்லா அந்த டெட்டால் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மீதி இருக்க அழுக்கு துணியை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த துணியில் கண்டிப்பாக வந்து கிருமிகள் வந்து இருக்காது. நம்ம எப்போ துவைக்கிறோமோ அப்போ வந்து துவைச்சிக்கலாம். அடுத்ததாக மழைக்காலங்களில் நம்ம நிறைய மேட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய மேட்டில் இந்த மாதிரி டெட்டால் லிக்விடை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது கிருமிகள் வந்து நம்ம அட்டாக் பண்ணாது. அடுத்ததாக மழைக்காலங்களில் நம்ம பராமரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் தான். அதுவும் கிச்சனோட சிங்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து கரப்பான்பூச்சி, பூச்சி இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம டெட்டால் லிக்விடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் இந்த பூச்சி தொல்லைகள் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் எந்த விதமான கிருமிகளும் இருக்காது. அடுத்ததாக இந்த லிக்விடை நம்ம உட்டன் டோருக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சிக்கலாம். டோருக்கு மட்டும் இல்லை, உட்டில் செஞ்ச எல்லா திங்ஸுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மழைக்காலங்களில் உட்டில் செஞ்ச திங்ஸ் எல்லாமே வந்து பூசணா பிடிக்க ஆரம்பிக்கும், அதாவது அதிகமாக பாதிக்கப்படும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சிடும். ஸோ சேஃபாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி பெட் கவர், தலகாணி, பெட்ஷீட் அதுக்கெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக மழைக்காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின்லேயும் ஒரு வித ஸ்மெல் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த டெட்டால் லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கிருமிகளும் இருக்காது. அடுத்ததாக இந்த மாதிரி சோஃபாவுக்கும் நம்ம இந்த டெட்டால் லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது மாதிரி வீட்டில் உள்ள எல்லா திங்ஸுக்கும் இந்த டெட்டால் லிக்விடை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். நமக்கு ரொம்பவே சேஃபானதும் கூட. டிப் நம்பர் 9. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்பு, மழைக்காலங்களில் குழந்தைங்களோட ஷூ பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருக்கும், காயவே காயாது. அது மட்டும் இல்லாமல் ஷூவில் வந்து பூச்சியெல்லாம் நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நியூஸ் பேப்பரை வந்து சுருட்டிக்கோங்க. சுருட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டெட்டால் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஷூக்குள்ளே உள்ளே வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷூக்குள்ளே கண்டிப்பாக வந்து பூச்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த டெட்டாலோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக பூச்சி வந்து உள்ளே போகாது. அது மட்டும் இல்லாமல் ஈரத்தையும் இந்த நியூஸ் பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஷூவோட மேல் பகுதி வந்து காயலை அப்படின்னா நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் மேலே இந்த ஷூவை இப்படி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஈரத்தையும் இந்த நியூஸ் பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஷூ சீக்கிரமாக கஞ்சு போயிடும். டிப் நம்பர் 10. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கட்டப்பை குச்சி தான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நான் சணல் கயிறு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த சணல் கயிறை நம்ம இந்த கட்டப்பை குச்சியில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மற்ற 3 கட்டப்பை குச்சியையும் இதே சணல் கயிறில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து முடிச்சு போட்டு கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக உராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டிக்கலாம். கட்டினதுக்கப்புறமா 4 மூலையிலையும் 4 சணல் கயிறு வந்து நம்ம கட்டிக்கலாம். இப்போ இது பார்க்குறதுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும். மேலே உள்ள ஒரு ஹூக்கில் இந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போது இதில் துணியெல்லாம் நம்ம காய போட்டுக்கலாம். அதாவது சின்ன சின்ன துணியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து காய போட்டுக்கலாம். குழந்தைங்களோட இன்னர்ஸ், பனியன் அது மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து காய போட்டுக்கலாம். நம்ம மழைக்காலங்களில் ஹாலில் கொடிக்கயிறுலாம் கட்டி நம்ம துணியெல்லாம் காய போடுவோம். அப்படி காய போடும்போது துணி நிறைய இருந்துச்சு, காயப்போட இடம் பத்தலை அப்படின்னா இந்த டிப்பை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்பு, மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா செவுரெல்லாம் வந்து ஈரமாகவே இருக்கும். அப்போ கரண்ட்டு ஷாக் அடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு அதிகம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹூக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மரஸ்கேலை வந்து கட்டி தொங்க விட்டுடுங்க. இந்த ஹூக்கை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தர செக் பண்ணி பாருங்கள். மழைக்காலத்தில் ஸ்விட்சை ஆன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மரஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது, ஷாக்கும் அடிக்காது. டிப் நம்பர் 12. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மழைக்கால டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி தீப்பெட்டிலாம் வந்து சீக்கிரமாக நமத்து போயிடும். அது நமத்து போயிடுச்சு அப்படின்னா அதில் உள்ள தீக்குச்சி வந்து பொருத்தவே பொருத்தாது. நமத்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவு அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த மருந்து இருக்க இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து ஒரு தீக்குச்சியை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக பொருத்திடும். அந்த நமத்து போனது இருக்கவே இருக்காது. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணக்கூடிய சில மழைக்கால டிப்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.